எங்க ஒரு வயசான பாட்டி சலூனுக்கு ஹேர் கட் பண்ணலான்ட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே அந்த சலூன்ல வேலை செய்யற எல்லாருமே அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்போ ஒரு பொண்ணு மட்டும் லாஸ்டா இருப்பா. அதனால இப்போ வேற வழியே இல்லை, அந்த பொண்ணு மட்டும் தான் அங்க இருக்கிறதுனால அந்த பொண்ணு தான் வந்து அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இது தலையா என்னன்ட்டே தெரியல, ரொம்ப வந்து சிக்கா இருக்கு, ரொம்ப டர்ட்டியா இருக்கு. ஆனா அப்பயும் வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு பொறுமையா என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பா. முதல்ல ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருப்பாளா. அந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டில் ஷாம்பு கிட்ட காலி பண்ணிட்டா. ஆனா அவங்களோட தலை மட்டும் கிளீனாவே ஆகவே இல்லை. எவ்வளவோ இந்த பொண்ணு பண்ணி பார்த்துட்டா. சரி, இப்போ காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சா அவங்களோட தலை மட்டும் தான் அப்படி இருக்கு. சலூனுக்கு போயிட்டு அழகா நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, மேக்கப் போட்டிருக்காங்க, சூப்பரான ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்றவங்க தலையை மட்டும் எதனால இப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க கிட்ட இப்போ கேட்கவும் முடியாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சீப்பை வச்சு வாரினா முடியே வரவே மாட்டேங்குது, பயங்கரமா சிக்கா இருக்கு. அதனால வேற வழி இல்லாததுனால இப்ப இந்த பொண்ணு வந்து முடியை கட் பண்ணிடுவா. நல்ல ஷார்ட்டாவே கட் பண்ணிடுவாளா. அவங்க வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலே இப்ப இவங்க காலையில வந்திருப்பாங்க, சாயந்தரமே ஆயிடுச்சு. மொத்தமா 10 மணி நேரத்துக்கிட்டே இந்த ஒரு கஸ்டமர் கிட்ட மட்டுமே அந்த பொண்ணு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா. கொடுமை. எப்படியோ இவங்களோட வேலை முடிஞ்சது, இன்னொரு தடவை இவங்களை வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் அந்த பொண்ணு உள்ள நினைச்சிட்டு இருப்பா. ஆனா உள்ள என்னதான் வந்து திட்டிக்கிட்டு கஷ்டமா இருந்தாலும் வந்து வெளியே அதை காமிச்சிக்கவே இல்லை. ஹேர் கட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அவங்களோட கழுத்துக்கிட்ட ஏதோ ஒரு QR கோட் மாதிரி இருக்கும். ஆனா அது என்னது அப்படின்ட்டு கேட்க முடியல, ஏன்னா அவங்களே ஒரு மாதிரி வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹேர் கட் எல்லாம் முடிஞ்சிட்டு பே பண்ற டைமும் வந்துருச்சு. அந்த பாட்டி இந்த பொண்ணு கிட்ட வந்து